குடும்பம் நடத்துத பொம்பளைய இல்லத்த அரசிய அக்கா தங்கச்சியில நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க புருஷன் 100 ரூபாய்க்கு உழைச்சான்னா அதுக்குள்ள எப்படி குடும்பம் நடத்தலாம், எவ்வளவு துட்டு மிச்சப்படுத்தலாங்கிறத பார்த்து குடும்பம் நடத்துங்க. அதை விட்டுட்டு நான் இருக்கதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன், நான் ஆடம்பரமா தான் இருப்பேன், எங்க அப்பா வீட்டுல நான் இப்படி வளர்ந்தேன், வாங்கிட்டு வந்து இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லி புருஷனை இடைஞ்ச பண்ணினா புருஷன் தெருக்கோடி ஆயிருவான், பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருவான். வார போறவன் செருப்படி தான் வாங்கணும் கடங்காரன். ஆமா, நீ குடும்பம் நடத்துறதால தான் தெரியும் உன் புருஷன் கௌரவமா ரோட்ல லாந்தலாமா இல்ல தலை குடிஞ்சு தெருக்கோடியா லாந்தலாமாங்கிறது. ஆம்பளை வாழுததும் தாழுததும் பொம்பளை கையில தான் இருக்கு. ஒரு அண்ணன் அங்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போறாரு, என் பெண்டாட்டி இருக்கிறத விட்டுட்டு பக்கத்து வீரிய பார்த்து அதை வாங்கி இதை வாங்கி இப்படி இரு, நான் இப்படித்தான் இருப்பேன் வாங்கிட்டு வேணா எல்லாம் ஒரு பொருளாவது உதவாத பொருளாம். பக்கத்து வீரிய பாருங்க நடத்துறதுக்கா குடும்பம் நடத்துதிய. ஒரு சில பொம்பளை ரொம்ப மோசமா குடும்பம் நடத்துதிய, ஆம்பளை டார்ச்சர் பண்ணுதிய.